ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசண்டாக வேலூரில் உசூர்ன்ற இடத்துல என்னுடைய அண்ணாவோட பையனுக்கு பேர்ச்சூட்டு விழா வச்சுருந்தாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த விநாயகர் கோயில், அந்த முனீஸ்வரர் கோயிலெல்லாம் காமிச்சிருந்தார் இல்லையா. அவர் சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, மேனேஜராக இருக்கார். ஸோ கடைசியாக அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அவங்க வீடை சுற்றி காமிச்சிருந்தாங்க. அவங்களோட வீடு ரொம்ப பழைய வீடு, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ கூட நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான அந்த பழைய வீடுங்கள்லாம் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது இதுக்கப்புறம். அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரியில் இருக்கார். அவங்க பிரதர் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏஜ் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதா சொல்லியிருந்தார். அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல இன்கம் இருக்கிறதுனால ஹோம் லோன் போட்டுட்டு அந்த வீடு முழுக்க டெமோலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டுறதா ஐடியா இருக்கிறதா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பழைய வீடு தாங்க. புதுசாக நம்ம எத்தனை லட்சம் போட்டு கட்டினாலும் அந்த வெயில், அந்த மழை எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஈஸியாகவே வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடு தான் சொர்க்கம் சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதாவது இப்போ கட்டுற வீடுங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அனல் பறக்குது. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் நின்று அவ்வளோ அனலாக இருக்குது, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. அந்த பழைய வீடுங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பழைய வீடுங்க எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதே போல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்ட முடியாதுல்ல, அதனால சொல்ல வரேன். அதே போல் இப்போ கட்டுற வீடெல்லாம் அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா சில் லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை சரல் விழ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் ஒழுக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. அதனால் பழைய வீடுங்க தாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடெல்லாம் அவங்க சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா தண்ணியெல்லாம் உள்ளே வராமல் அதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மெட்ராஸ்க்கு கிளம்பி வரதா இருந்தது. அதாவது அவருக்கு லீவ் போட்டிருந்தார் போல். அவங்க ஊரில் அந்த ஜாத்ரன்னு சொல்லுவாங்க, அந்த விழா நடந்ததுனால அவர் லீவ் போட்டுட்டு போயிருந்தார். அந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் சென்னைக்கு திரும்புறதா அவர் ஐடியா பண்ணியிருந்தார். அதனால் சரி நீங்களும் வாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம பஸ்ஸில் போயிடலாம்னு சொல்லியிருந்தார். அதனால தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் பஸ் ஏறி இருந்தோம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் டைமு அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பஸ் பிடிச்சி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டுக்கு பஸ் கண்டிப்பாக கம்ஃபர்ட் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அங்கே இருக்க அந்த வண்டிங்களில் அரக்கோணம் வண்டி ஏதாவது இருந்தால் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி அங்கே அரக்கோணம் வண்டியே இல்லை, திருத்தணி வண்டி தான் இருந்தது. அந்த திருத்தணி வண்டி பார்த்தீங்கன்னா உடனே கிளம்புற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி திருத்தணி வண்டி தான் கிளம்புச்சு. நான் அந்த பஸ் ஏறி இருந்தேன். 66 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருத்தணிக்கு. ஸோ அந்த பஸ் ரொம்பவுமே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்ட்டாகவே இல்லை. ஸோ ட்ரெயினில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால அந்த பஸ்ல ஏறி நான் திருத்தணி இறங்கிட்டேன். ஸோ திருத்தணியிலிருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நான் வேப்பம்பட்டு வந்துடலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் அன்னைக்கு அக்ஷய திருதியே இல்லையா, அதனால முருகப்பெருமான் என் மனசில் இறங்கி என்னை சேவிச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அங்கே இறங்கிட்டோம் இல்லையா, அவ்வளோ தூரம் போயிட்டோம், முருகப்பெருமானை சேவிச்சுட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் முருகப்பெருமானை சேவிச்சுக்க நான் கிளம்பியிருந்தேன். அதுக்கு நடுவில் எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த முருகப்பெருமானை 2015 நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனை நான் என்ட்ரி கொடுக்குறேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஒரு 14,000 கிடச்சிட்டு இருந்தது. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பாருங்கள், ஒரு 14,000 சேலரி வச்சுக்கிட்டே நான் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைமில் அங்கே திருத்தணியை தாண்டி இச்சிப்புத்தூர்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அன்னை பில்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 350 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 லட்சம் அந்த மாதிரி கடைசியில் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னுடைய சேலரிக்கு நான் லோன் போட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக வீடு வாங்கிடலாம். சொந்த வீடு இருந்தால் நமக்கு நல்லது தான். என்னைக்காக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு புகலிடம் தேவைன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். கடைசியாக அவ்வளோ தூரம் போயிட்டு கண்டிப்பாக இது பெரிய ரிஸ்க்கு, போய் இவ்வளோ கம்மி சம்பளத்துக்கெல்லாம் நம்மலாம் வீடு வாங்கினாலும் ஆசையே படக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வாங்கினாலும் தினமும் சென்னை வரையும் நம்ம போயிட்டு நம்ம வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டப்பட்டு வீடு வாசல்லாம் அமைச்சிக்க தேவையில்லை. அதனால் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். திருத்தணிக்கு வெரி ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் நான் போகிறேன். ஸோ அதனால் முருகப்பெருமானை ஃபஸ்ட்டு நான் போய் சேவிச்சுக்கிறப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, எப்பா முருகப்பெருமானே, நீ ஆசைப்பட்டேன்னா உன்னுடைய அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நல்லபடியாக ஒரு வீடு வாசல் அமைச்சிப்பேன். அதனால் இவ்வளோ தூரம்லாம் என்னால் வாங்க முடியாது, நீயே எனக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 2015 ஒரு 2 விளக்கு வாங்கி நான் முருகப்பெருமானுக்கு நான் ஏற்றிட்டு வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு கூடவே கடவுளோட அனுகிரகமும் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 BHK டியூப்ளெக்ஸ் வீட்டில் இருக்கேன். ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு
சிங்கிள் பெட்ரூம், அதுவும் திருத்தணியை தாண்டி வாங்க முடியுமான்னு ஆசைப்பட்டவன். போய் ஒரு 8 லட்சம் 9 லட்சம் பட்ஜெட்டில் ஆசைப்பட்டவன். இன்னைக்கு ஒரு 32 லட்சம் ரூபாய் நான் போட்டுட்டு நான் இந்த வீட்டில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகமும் தேவை, நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்ஸும் தேவை இல்லையா? அதனால் நான் சொல்ல வரேன். அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து திருத்தணி பஸ் வந்து ஏறிட்டோம். ஸோ திருத்தணி இறங்கினதுக்கப்புறம் முருகனை போய் சேவிச்சிக்காமல் வர முடியுமா? கண்டிப்பாக வந்து சேவிச்சிக்கணும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அக்ஷய திருதியை சொல்லிட்டு எனக்கு தோணி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு நான் வந்து முருகப்பெருமானை வந்து நான் பை வாக் வந்து சேவிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். அப்படி நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து சுத்தமாக தீர்ந்து போச்சு. ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட எடுக்க முடியாது இல்லையா? அதனால் நான் அங்கே இருக்க கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன், யாருமே வந்து கொடுக்கல. ஸோ ஒத்துக்கலை. கடைசியாக ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அங்கே வந்து நம்ம நடந்து போவோம் இல்லையா, நடந்து போகிறப்ப லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம அங்கே ரூம்ஸ் எடுத்து நம்ம தங்கிக்கலாம். அது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மட்டும்தான் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 4 அப் அண்ட் டவுன் சேர்த்து ஜஸ்ட் 20 rupees தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸஸ் எல்லாம் கூட கிளம்பி போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரூம்ஸும் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ திருத்தணின்றதுனால அங்கே நிறையவே பார்த்தீங்கன்னா தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து எழுதியிருக்காங்க, அதாவது பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க தெலுங்குக்காரங்களாக இருந்தாலும் அதை படித்து புரிஞ்சுக்கலாம். தமிழ்காரங்களுக்கு தமிழில் வந்து போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருந்தாங்க. இந்த 3 லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன். நாங்கள் போய் இறங்கினப்ப பார்த்தீங்கன்னா 5:40, நாங்கள் வேலூரில் ஏறினப்ப 2:40. ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் இல்லைங்க, 3 மணி நேரம் கழிச்சு தான் வேலூர்லேருந்து திருத்தணியே வந்திருக்கு. இதுவே நான் ட்ரெயின் பிடிச்சிருந்தேன்னா அந்த 3 ஹவர்ஸில் நான் வீட்டுக்கே நான் வந்துட்டு இருப்பேன். அதனால் ட்ரெயின் தான் கம்ஃபர்ட்டு. சரி, ஏதோ இந்த சாக்கில் நான் திருத்தணி முருகப்பெருமானை போய் சேவிச்சுக்கிட்டு வந்தேன். அதனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்கே ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும்ல, அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டேன். ஒரு 35-40 அதுக்கப்புறம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி நான் பஸ்ஸில் போகாமல் ஜஸ்ட் 365 ஸ்டெப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பை வாக் வந்து போகலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து வாக்கில் தான் போயிருந்தேன். அதுக்கு நடுவில் எடுத்த அந்த வீடியோஸ்லாம் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் போனப்போ நான் எதுவும் வாங்கிட்டு போகலை. பட் ஆனால் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விளக்கு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து வாங்கி அந்த கோயிலுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அந்த 2 விளக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நான் வந்து ஏற்றிருந்தேன். இப்போ அந்த ஏற்றின இடத்துல தான் நான் உட்காந்து நான் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள். அந்த இடத்துல இப்போ உற்சவமூர்த்தியெல்லாம் வச்சு அங்கே வந்து அனுகிரகம் கொடுக்குறாரு முருகப்பெருமான். இப்போ உள்ளே வந்து விளக்கு ஏற்ற முடியாது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியில் ஏற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதே போல் இப்போயும் பார்த்தீங்கன்னா 2 விளக்கு நான் கீழே ஏறுறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி அம்மா வந்து வாங்க சொல்லி வற்புறுத்தினாங்க. அதனால் நான் வாங்கியிருந்தேன். 30 ரூபாய் கொடுத்து நான் அந்த செட்டு வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் ஏற்றிருந்தேன், பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில். அந்த பாட்டி அம்மா கிட்டவே நான் என்னுடைய பேகு என்னுடைய செருப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேகுக்கு 5 ரூபாய், அதுக்கப்புறம் செருப்புக்கு வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிட்டேன். 10 ரூபாய் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெயிட் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் நீங்கள் வந்து போங்க. அப்போ தான் மலை வந்து ஈஸியாக ஏற முடியும். இந்த முருகப்பெருமானை பொறுத்தவரையும் இந்த திருத்தணியை பொறுத்தவரையும் ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி தான், அதனால பிரச்சனை இல்லை. பட் பெரிய பெரிய மலைக்கெல்லாம் போகிறப்ப வெயிட் எல்லாம் நீங்கள் கொண்டு போகாதீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கீழே லக்கேஜ் கவுண்டரில் டெபாசிட் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஃபஸ்ட் டைம் நான் மலைக்கு போனப்போ நான் பஸ்ஸில் வந்து நான் போயிருந்தேன். ஸோ ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு டக்குன்னு ஆட்டோ பிடிச்சி நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிருந்தேன். ஏன்னா கடைசி ட்ரெயின் விட்டுட்டா நமக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ பயந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கடைசி ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அரக்கோணம் வந்துட்டு அதுக்கப்புறம் அரக்கோணத்துலேருந்து நம்ம வேப்பம்பேட்டெல்லாம் வர முடியும். ஸோ முன்னாடி வந்து எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ சென்ட்ரல் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து MMD காலனி வரையும் போகணும். அதனால் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த வாட்டி நான் ஏறினதும் ஸ்டெப்ஸ் வழியாக தான், இறங்கினதும் ஸ்டெப்ஸ் வழியாக தான். ஸோ இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லெமன் சோடா வாங்கி குடிச்சிருந்தேன். அது வந்து 20 rupees சொல்லி சார்ஜ் பண்ணாங்க. நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹோட்டலில் நான் இட்லி வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தேன். இட்லி வடை வந்து சேர்த்து 30 ரூபாவோ என்னவோ சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டிருந்தேன். அவருமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருந்தாரு. இல்லைனா ரொம்ப லேட்டாக இருந்திருக்கும். எனக்கு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரூட்டெல்லாம் தெரியாது, கூகுள் மேப்ஸ் தான் பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட ஃபோன்லேயும் சார்ஜும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டதுக்கு அவர் கொடுத்துருந்தாரு. அவங்களோட சிஸ்டரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் அவர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறாரு. அதனால் அவர் புண்ணியத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கே போயிட்டு நான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ 15 ரூபான்னு நினைக்கிறேன் அங்கேருந்து வேப்பம்பட்டுக்கு. ஸோ அங்கேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வேப்பம்பட்டுக்கு ட்ரெயின் இல்லை, நீங்கள் அரக்கோணம் போயிடுங்க, அரக்கோணத்துலேருந்து நிறைய வண்டிங்க இருக்கும்,
போகிறோம், எதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே திருத்தணியிலேருந்து அரக்கோணம் இறங்கிட்டேன். திருத்தணி டு அரக்கோணம் ஒரே ஒரு ஸ்டாப் தாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருந்தது அந்த ட்ரெயின். அதுக்கப்புறம் அரக்கோணத்துலேருந்து நிறைய வண்டிங்க இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரெயின் பிடிச்சி நான் வேப்பம்பட்டு வந்து இறங்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த வாட்டி இந்த திருத்தணி முருகப்பெருமான் தரிசனம் நல்லாவே எனக்கு அமைஞ்சிருந்தது. ஸோ கூட்டம் என்னவோ இருந்தது, ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் நான் லைனில் நின்று அதுக்கப்புறம் தரிசனம் பார்த்துட்டு நான் வெளியில் வந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. பட் நான் வெளியில் வந்து உட்காந்த உடனே தான் எல்லோரும் வந்து ஒரு மாதிரி புறம் பேசுறது இந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் வேறு நிறைய பேர் வந்து காசு கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது கோயிலுக்கு போயிட்டு நம்ம வெளியில் வந்து உட்காரோம், நிம்மதியாக உட்கார கூட விடலை. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக வந்து நம்மளை வந்து தனியாக உட்காந்துருக்கேன்றதுனால ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. இதில் வேற காசு வேற கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக போச்சு. ஆக மொத்தத்தில் நம்ம எங்கே தான் போனாலும் இந்த மாதிரி பேசுகிற ஜனங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம். அதனால் இதெல்லாம் பல வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஒன்றுமே இல்லாத அப்பயும் பேசினாங்க, இன்றைக்கி வந்து நான் ஓரளவுக்கு நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல் என்னாலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியல. நானும் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது எனக்கே தலைவலியை தான் கொடுக்குது. ஸோ இந்த வாட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நான் திரும்பி வரத்துக்கு எனக்கு ஆன செலவு அரௌண்ட் 1000 rupees, அரௌண்ட் 971 rupees வருது போல். ஸோ அந்த 9 to 10 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கழிச்சுட்டா இது வந்து என்னால் வந்து கால்குலேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரில் போட்டு நம்ம பார்த்துக்கிறது நமக்கு நல்லது தான். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.